ETF வாங்குறாந்தா எந்த மாதிரி ETF வாங்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ETFல வந்து நிறைய வகையான ETF இருக்குது. IT ETF இருக்குது, Nifty 50 ETF இருக்குது, கோல்டு ETF இருக்குது, சில்வர் ETF இருக்குது. இந்த ETF தான் வந்து பீஸ்ன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக வந்து கோல்டு பீஸு, நிஃப்டி பீஸு, ஐடி பீஸு அப்படின்னு சொல்லுவாங்க. பெஸ்ட்டு இருக்கிறதுலே பெஸ்ட்டு ETF அப்படின்னா வந்து Nifty 50ல் இருக்கக்கூடிய நிஃப்டி பீஸ் தான் வந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ETF. உங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் நீங்களாம் எதிர்பார்க்க வேண்டாம். நார்மலாக உங்களுக்கு 13லேருந்து 15% வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்கும். நிஃப்டி பீஸ் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த 50 கம்பெனி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நிஃப்டி பீஸ். 50 கம்பெனி ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விலையில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கும். அதை தான் வந்து நிஃப்டி பீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம ஸ்டாக் மாதிரி மார்க்கெட் டைமில் வந்து வாங்கவோ விற்கவோ முடியும். இதுவே நீங்கள் நிஃப்டி 50 இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம நேரடியாக ஸ்டாக் வாங்க முடியாது. அது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் தான் வாங்க முடியும். நிஃப்டி 50 வந்து நம்ம நேரடியாக வாங்க முடியாது. ஆனால் ETF வந்து ஸ்டாக் மாதிரி நேரடியாக வாங்கலாம். அப்போ நீங்கள் அந்த ETF வாங்கினீங்க அப்படின்னா 50 கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா அர்த்தம். அதனால் ரொம்ப சேஃபான ஒரு ETF அப்படின்னா நிஃப்டி பீஸ் தான். நிஃப்டி 50ல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்.